நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்திலே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகாலங்களிலே இணைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலே தேவன் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய நாவு இந்த உலகத்துக்காக பயன்பட்டிருக்கும். ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய நாவு பரலோகத்துக்காக செயல்பட வேண்டும். பழைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துள்ள காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கும். புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் இனிமேல் கிறிஸ்துவுக்குள் நான் வாழணும், நான் ஒரு புதிய சிருஷ்டி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனம். 23 வசனத்திலே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய மனுஷன் புதிய மனுஷன் அதை நம்ம சொன்னா மட்டும்தான் இன்னைக்குள்ள செய்தி புரிந்து கொள்ள முடியும். இந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியில நம்ம வாழும்போது நிறைய நேரத்துல ஏன் ஜென்ம சுபாவம் வேலை பார்க்குது, ஏன் இந்த மாம்ச கிரியைகள் அடிக்கடி வருது. மாம்ச கிரியைனா என்னன்னே அப்படின்னா, கோவப்படுறது. மாம்சத்தினுடைய கிரியைகள் ஒரு 17 சுபாவங்கள் இருக்கு. இப்படி பழைய காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த பழைய சுபாவத்தோடு சேர்ந்து கெட்ட வார்த்தையும் வாயில வந்துடும். ஏன்னா உலகத்துக்குரிய காரியத்தை யோசித்து கொண்டு இருப்பாங்க. கலாத்தியர் 5 அதிகாரம் 21, 22, 23, 19 ஆரம்பிக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாமே மாம்சத்தினுடைய சுபாவம் தான், மாம்சத்தினுடைய கிரியைகள். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறணும். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இருக்கும்போது நம்ம பேசும்போது வார்த்தை மாறும். நான் மறுபடி சொல்லித்தரேன். மாம்சத்தின் கிரியையில ஒரு மனுஷன் இருக்கும்போது சிந்தனை, பேசுற வார்த்தை, அப்புறம் நினைவு, நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த பழைய சுபாவங்கள் வருமானால்
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். இந்த பழைய சுபாவத்திலே யார் மேலேயாவது கசப்பு இருக்கு அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே ஒரு வெறித்தனமான ஒரு வார்த்தை வெளியில வரும். களியாட்டுகள், இதெல்லாம் இஷ்டம் போல விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இப்போ பகல்ல சில குடும்பத்துல ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் விளையாடணும். இப்போ பார்த்தா நிறைய கேம்லாம் இருக்கு, ஆன்லைன் கேம் இருக்கு, இப்படி பல விஷயத்துல நம்ம சொல்லலாம். ஒரு மனுஷன் எதுல அடிமையா இருக்கானோ மறுபடியும் அந்த சுபாவத்துக்குள்ள போயிடுவான். அப்ப கெட்ட வார்த்தை அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எதெல்லாம் ஒரு மனுஷன் யோசிக்கிறானோ, இன்னும் அசுத்தமான வார்த்தைகள் இருக்கு, அருவருப்பான வார்த்தைகள் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் இருக்கு. அது ஒரு பெரிய பட்டியலே போயிட்டு இருக்கு. நம்ம நாவிலே தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருந்தால் நம்ம நாவிலே புறப்படுற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையா இருக்குமானால் நம்ம குடும்பம் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். அதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஆழமாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்ம எந்த வார்த்தையாக பேசினாலும் சரி, இது எல்லாமே நியாயத்தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதனால மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னா அன்பா இருப்பான். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வராது. ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை திருமணம் முடித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி அப்படின்னா அன்பா இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளே சண்டை போட மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், குடும்பம் சமாதானமா இருக்கும், எல்லா சூழ்நிலையுமே பொறுமையா இருப்பாங்க, நீடிய பொறுமையா இருப்பாங்க, தயவு, நற்குணம், நல்ல குணம் இருக்கும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னா ஆவிக்குரிய கனி உள்ள இருந்தா மட்டும்தான் கெட்ட வார்த்தை வராது. ஆவிக்குரிய கனி உள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் வெளியில வந்துடும். அசுத்தமான வார்த்தையும் வெளியில வந்துடும், இச்சையான வார்த்தையும் வெளியில வந்துடும். இதையே நம்ம கொஞ்சம் சொல்லி தர வேண்டியது அப்படின்னா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல ஜனங்கள் பிரியப்படுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள போனா அம்மாவும் பிள்ளையும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிடுறாங்க. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில வீட்டில் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கோபம் வரும்போது அம்மாவும் பிள்ளையும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. சர்ச்சுக்குள்ள போய் பார்த்தா நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்றாங்க. வெளியில பார்க்கும்போது பயங்கரமா தெரியுது. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த வீடு சண்டை போடும்போது ஒரு நரகம் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க. ஒரே வார்த்தை சட்ட சட்ட சட்டன்னு பேசிட்டே இருக்காங்க. யாரு? அம்மாவும் பிள்ளையும். சில வீட்டுல அம்மா அப்பா ஒரு பையன் என்ன பண்ணுவான், மதுவான அடிமையில போய் ஏதாவது பாவ அடிமையில போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே கெட்ட வார்த்தை. வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சில குடும்பத்துல தகப்பனார் அவங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தா நல்ல வார்த்தை புறப்படும். கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்றுதான் ஆரம்பிக்கு. இன்னைக்கு நிறைய வேலையில பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் என் வீட்டில் எனக்கு பிரச்சனை, என் வீட்டில் எனக்கு போராட்டம், என் வீட்டில் எனக்கு முடியலை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வீட்டுக்குள்ள சண்டை போடும்போது நல்ல சண்டை போடுறது,
அப்புறம் உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனால், இறங்கி போனால், அந்த வீடு ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். நம்ம பேசுற வார்த்தைகளினாலே ஒரு குடும்பம் கட்டப்படும். புறங்குறிற வார்த்தை ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம விதைக்கும் போது அதனால சில குடும்பங்கள் பிரிஞ்சு போயிரும். நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசணுமா. அப்ப நம்ம மைண்ட்ல, நம்ம சிந்தனையில, நம்ம இருதயத்தினுடைய நினைவுல எல்லா பகுதியிலுமே நல்ல வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கோமா, நம்ம இருதயத்துக்குள்ள கெட்ட வார்த்தையை கொண்டு உள்ள வச்சிருக்கிறோமா? ஏன்னா இதை கண்டுபிடித்தால் ஆவியில பல மடங்கு வளரலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, விபச்சார சிந்தனை, வேசித்தன சிந்தனை, அசுத்தமான வார்த்தைகள், காம விகாரம், இதையெல்லாம் எங்கேயாவது வாயிலிருந்து புறப்படுதான்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, விக்கிரகாராதனையில் இருக்கும்போது கெட்ட வார்த்தை வந்துடும். ஏன்னா அங்க ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க மார்க்க பேதங்கள். அவங்க உலக வழிபாடுகளுக்குள்ள போகும்போது வீட்டுக்குள்ள பார்த்தா கெட்ட வார்த்தை, பில்லி சூனியம். சில குடும்பத்துல பில்லி சூனியத்துல போய் சிக்கிக்கிடுறாங்க. யாருக்கோ போய் பில்லி சூனியம் செய்யறது. ஆக மொத்தம் அந்த வீட்டுக்குள்ள மாம்சத்தினுடைய கிரியையில் அகப்பட்டு கிடப்பாங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற குடும்பத்துக்கு விரோதமாக பில்லி சூனியம் செஞ்சிட்டு இருப்பாங்க, விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருப்பாங்க, சிலை வழிபாடுல இருப்பாங்க, உலக வழிபாடுல இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்துக்குள்ள போய் சேர முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். யாருக்காவது பிடிஎஃப்ல பைபிள் சார்ட் இருக்கு, வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைப்பேன். இந்த வருஷத்துல முழு பைபிள் வாசித்து முடிக்க. ஒரு முழு பைபிளை வாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறும், நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறும். ஒரு வீட்டுல ஒரு வாளியில அழுக்கு தண்ணி இருக்கு. அந்த அழுக்கு போகணும் அப்படின்னா அந்த வாளியை முதல்ல கழுவி அதுக்குள்ள அந்த அழுக்கெல்லாம் வெளியே எடுக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இந்த பழைய அழுக்கு, நம்ம இருதயத்துக்குள்ள இந்த பழைய சுபாவம், நம்ம இருதயத்துக்குள்ள இந்த பழைய காரியங்கள் இருக்குமானால் கெட்ட வார்த்தை டக்குன்னு வெளியில வந்துடும். 10 வருஷமா நான் நல்லா இருந்தேன் அப்படிம்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த பழைய வாழ்க்கையை, பழைய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எதுல அடிமையா இருந்தானோ அதே சுபாவம், அதே எண்ணங்கள், அதே காரியங்கள் மறுபடியும் உள்ள வரும்போது அவங்களோட வாழ்க்கை பழைய நிலைமைக்குள்ள போயிருது. இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அபிஷேகம் வேணும்னே, எனக்கும் பற்பல பாசை வேணும், நானும் தேவனோடு தொடர்பு கொள்ளணும், நானும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும் அப்படின்னா நாவு முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அசுத்தமுள்ள உதடு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பேசுற வார்த்தையிலே நிறைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் இருக்கு. அதனால நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம பேசுற வார்த்தைகள் முக்கியம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன்,
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அதுல என்ன முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா, ஐயோ அதமானேன், நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ள பேசும்போது யாரையாவது தேவையில்லாம பேசி கொண்டிருக்கிறோமா? வீணான வார்த்தையிலே பாவம் இல்லாமல் போகாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படும் போது பிசாசு உடனே அந்த வார்த்தையை தூக்கிட்டு போயிடுவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்கணும். எப்படினாலும் வாழலாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சில ரகசியங்கள் உண்டு. நம்ம என்ன பேசுறோம் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். சில நேரத்துல தேவையில்லாம பேசிட்டு அப்புறம் மாட்டிட்டு இருப்பாங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்ற வசனம் எல்லாமே ரொம்ப முக்கியமான வசனம். நல்லா கவனிச்சு கேட்கணும். ஏன்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மறுபடியும் கூட வாசிக்க, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. இன்னைக்கு நிறைய வேளையில என்ன செய்யறாங்க? மனசுல நிந்திப்பாங்க. மனசுல நிந்திக்கும் போது அங்க என்ன நடக்கு? ஐஸ்வர்யவானே உன் படுக்கையிலும் நிந்தியாதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். எந்த சத்தத்தை? ஐயா இருதயத்துக்குள்ளதானே ஐயா நான் யோசித்தேன். அதை யாரோ தூக்கிட்டு போறாங்க. அது யார் தூக்கிட்டு போறா? ஆகாயத்து பறவைகள். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். ஆகாயத்து பறவை. ஆகாயத்து பறவை எப்ப வந்துச்சு? என் இருதயத்துக்குள்ளே நான் படுத்திருக்கும் போது யாரையோ நான் நிந்திக்கிறேன். ஒரு ராஜாவை நிந்திக்கிறேன். இதை யாரு கண்டுபிடிச்சா? ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். இப்ப இன்னைக்கு காலவேளை என்ன செய்தி? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. இந்த கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்த உடனே யாரை தூக்கிட்டு போறா? நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். அதனால இப்படியே பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. நம்ம பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா இருந்துச்சுன்னா அது பரலோகத்துல போய் சேர்ந்துரும். கெட்ட வார்த்தைய ஆகாயத்து பறவை கொண்டு போகுது. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தி அறிவிக்கும். இவன் வீட்டுல தப்பா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக போய் குற்றம் சாட்டிட்டு இருக்கும். இவன் ரட்சிக்கப்பட்டவன் தான்ப்பா, நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுக்கு பிரியமானபடி நடக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறோன்னு சொல்லி பிசாசுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லிட்டாரு,
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண் காணும்போது என் இருதயத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவர். அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் உடனே சொல்றார், அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து குறட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்ப்பா. நிறைய குடும்பத்தில் இஷ்டம் போல் பேசிட்டு அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க, எதனால வீட்டில் சண்டை வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பேசின வார்த்தை, நம்ம இதயத்துக்குள்ள அந்த மனதில் உள்ள காரியங்கள் எல்லாமே ஆகாய்த்து பறவை கொண்டு போயிருக்கும். எங்கே கொண்டு போயிருக்கும்? குற்றஞ்சாட்டை கொண்டு போயிருக்கும். அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஆசீர்வாத தடை வந்துடும். சில குடும்பத்தில் வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்போதுமே பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. இச்சகமான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை பேசி 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 மனுஷனை பிரியப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் ஆசீர்வாதம் தடை வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடை காரணம் யாரு? மற்றவங்கள கையை நீட்டி காமிச்சிடுவாங்க, நான் தான் தப்பு, என் வாழ்க்கையில் நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை அப்படின்னு ஒரு குடும்பம் யோசித்தாலே ஆசீர்வதிக்கப்படும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகளின் தீவினையை பேசும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு? உதடுகள் தீவினையை பேசும், உதடுகள் தீவினையை பேசும். அப்படிலாம் பேசும்போது வீட்டில் பஞ்சம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு தான் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பைபிள் நிறைய வசனம் இருக்கு. உதடுகளின் கீழ் பாம்பின் வசம், இதெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, கெட்ட வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் உதடுகளின் கீழ் பாம்பின் வசம் வெளியே தெரியாது, இஷ்டம் போல பேசிட்டு இருப்பாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்ற எல்லாமே பைபிளில் ரெக்கார்டு. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நல்ல அழகா தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நம்ம பேசுற வார்த்தையில சபிக்கிற வார்த்தையா, கசப்பான வார்த்தையா? உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, தந்திரமான வார்த்தையா, விஷம் நிறைந்த வார்த்தையா? இப்படிலாம் பைபிள் எழுதப்பட்டிருக்குப்பா. அதனால ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இச்சகமான வார்த்தை பேசும்போது அங்க பிசாசு உடனே உள்ள என்ட்ராயிருந்தான். மாம்சத்தில் உள்ள அந்த கிரியில் உள்ள வார்த்தை பேசும்போது உடனே பிசாசு உள்ள என்ட்ராயிருந்தான். எபேசியர்ல முக்கியமான அந்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுல 22 அழகா எழுதப்பட்டிருக்கு. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான் அப்படின்னா கெட்ட வார்த்தை வந்துட்டு தான் இருக்கும். சிம்பிளா சொல்லிதானே, பழைய மனுஷன் புதிய மனுஷன். இந்த பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு
அதை கழட்டி போட்டுறணும். எப்படி வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு அழுக்காயிட்டு அப்படின்னா அதை கழட்டி போட்டுருவாங்க. இது ட்ரெஸ் அழுக்காயிட்டு, இது ஸ்மெல் வரும், இதை துவைக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வஸ்திரம் புதுப்பிக்கப்படணும். வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். வெண் வஸ்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நீதி, பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும்ப்பா. நம்ம வழியிலே சிக்கிட்டு இருக்கக்கூடாது. போதும், இந்த உலகத்துக்காக ஓடினதெல்லாம் போதும். எங்க திரும்பி பார்த்தாலும் நமக்கு விரோதமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா ஆகாய்த்து பறவை கொண்டு போயிரும். கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா அது மாம்சத்தினுடைய கிரியைகள். கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா அது பழைய மனுஷன். கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கு. கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா யாரு மேலேயோ கசப்பா இருக்காங்க. கெட்ட வார்த்தை வரும்போது சபிக்கிற வார்த்தையும் சேர்ந்து வந்துடும். கெட்ட வார்த்தை வரும்போது அவங்களோட வாழ்க்கையில வறுமை மட்டும்தான் இருக்கும். என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையதாம்மா சொல்றேன், உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். தேவன் அருளிய அப்பம். இந்த யூடியூப் சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நம்ம நியாயத்திற்கு நாளில் போய் நிற்கும்போது நம்ம எல்லாரும் உள்ளே போகணும், பரலோகத்துக்குள்ளே போகணும். அதுதான் முக்கியம். கொஞ்சோண்டு ஊழியம் பண்ணாலும் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவோமே, காசு பணம்லாம் தேவன் தருவார். உள்ளதை சொல்லும்போது பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராம். ஒரு வார்த்தையை கூட்டினாலோ குறைச்சாலோ வாதை வரும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஊழியக்காரங்க பேசுகிற வார்த்தையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் போது தான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும், சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். தேவன் அருளிய அப்பம் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை போதிக்கணும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே, வாயாமல் கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில் கெட்ட வார்த்தைனா என்னன்னே தெரியாதுப்பா. அவங்களுக்கு தான் பைபிள் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். இன்னைக்கு பேசின வசனம்னா ரொம்ப முக்கியமான வசனம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்றோம்? அதனால வார்த்தையை பேசுற கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற வார்த்தையை வச்சுதான் நியாயத்தீர்ப்பு நாள்ல ரிசல்ட் அங்கே இருக்கு. எப்படி ஒரு எக்ஸாமில் போய் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருப்பாங்க, அதே போல தான் நம்ம பேசுகிற வார்த்தை அங்கே பரலோகத்தில் தேவன் கணக்கில் வச்சுருப்பார். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பார். இந்த காலவேளையில் இந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதிகால வேளையில் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நான் குறையாதான் இருக்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. நல்லா ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் என்னமா யோசிப்பேன், ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ குறை இருக்கா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். யாரையாவது பரிசுத்தவான போய் தப்பா பேசிட்டு இருப்பாங்க, பக்கத்தை விட தப்பா பேசிட்டு இருப்பாங்க, யாரையாவது தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஏன் தப்பா பேசுனாங்க அவங்களுக்கே தெரியாது. கெட்ட வார்த்தை ஒன்றும்
அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நிப்பாட்டி பார்க்கணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இன்னைக்கு காலையில நல்ல செய்தியா, நம்ம எத்தனை வார்த்தை வீணான வார்த்தை பேசி அப்புறம் ஜெபம் பண்ணும்போது, அப்பா இப்படி நான் தப்பா அவங்கள நினைச்சிட்டேன், அவங்க மேல இப்படி கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை நேரம் பாவம் மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பண்றோம். ஏன்? யாரு மேலேயாவது ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம் வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள தூசிக்கிற மாதிரி, சபிக்கிற மாதிரி வார்த்தை வந்துருது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப நம்ம வாயை துறக்கும் போது பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல வார்த்தையை பேசணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசணுமா? அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம பேசுற வார்த்தையினாலே ஒரு குடும்பம் பக்தி விருத்தி அடையணுமா? ஆமா, இவங்க சொன்னது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, இவங்க சொன்னது கரெக்டு தான், என் வாழ்க்கையை நான் திருத்தி கொள்ளணும். நேற்றைய தினத்திலே ஒரு வாலிப சகோதரன், அந்த வாலிப சகோதரனுக்கு ஒரு 29 வயசு, இன்னும் திருமணம் முடியல. அப்போ அந்த மகன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசிட்டு இருந்தான். கல்யாணம் முடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு 6 வருஷம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதனால் எனக்கு வீட்டில் ஒரு 6 வருஷம் லேட் ஆகிட்டு. அதனால் இப்போ தான் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு வீட்டில் ஏன் கல்யாணம் முடியல ஒரு பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 6 வருஷம் அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருந்தாங்களாம். அப்போ அந்த பையன் 6 வருஷம் அப்பாவை அழகாக பத்திரமா கவனிச்சுக்கிட்டான். ஆனால் அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போ தான் மறுபடியும் பொண்ணு பார்க்குறாங்க. சீக்கிரமாக பார்த்து கல்யாணம் முடி அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இதை ஏன் சொல்லிதான் அப்படின்னா, திருமண வயசு தாண்டுது, சீக்கிரமாக கல்யாணம் முடி. அப்போ நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு பையன் கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கும். அந்த பையன்கிட்ட கேட்டேன், பைபிள் வாசிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா, சர்ச்சுக்கு போறியா, எதனால் உனக்கு தடையாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இதையே உங்கள்கிட்ட சொல்லித்தரேன் அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஒரு நல்ல வழியில ஒரு குடும்பத்தை நடத்தணுமா? நம்ம பேசுறதுனால ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் கெட்ட வார்த்தையா இருக்கும்போது அந்த ஜனங்களை நம்ம தவறான வழியில நடத்துறோம். நம்ம ஒரு ஜனங்கள்கிட்ட பேசும்போது அந்த ஜனத்தை பரலோகத்துக்கு நேரா திருப்புறோமா, இல்லை இந்த உலகத்துக்கு நேரா திருப்புறோமா? ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம வசங்கட்டாம மாட்டிக்கிடுவோம். நம்ம பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை காயப்படுத்துது. இதெல்லாம் நிறைய நடக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை பேசும்போது பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். பக்தி விருத்திக்குண்டாக நல்ல வார்த்தை பேசும்போது பரலோகம் கவனிச்சிட்டு இருக்கும். என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மெய்யான நீதி, பரிசுத்தம் இதெல்லாம் நம்ம வாயில இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தையில இருக்கணும், நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். புது சிருஷ்டி அப்படின்னாலே உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம எதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் அவுட்புட்ல வரும். அதனால இன்னைக்கு இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது நம்ம இன்னும் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம், இதை நம்ம கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் growth நல்லா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை, தூசிக்கிற வார்த்தை, சபிக்கிற வார்த்தை, வஞ்சிக்கிற வார்த்தை, தந்திரமான வார்த்தை, மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற வார்த்தை, இப்படி நிறைய பாயிண்ட் இருக்கு. வீணான வார்த்தை, இதெல்லாம் ஒரு மனுஷன் நிப்பாட்டியாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஹல்லேலூயா.
சின்ன ஜோமனி முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியுங்க. ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் எப்படி வாழணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்கக்கூடாதுப்பா. நாங்கள் கர்த்தருக்காக மட்டுமே வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்கள் பிள்ளையா வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த ஜென்ம சுபாவம் மாறுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுறது எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கணும். கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்காக நாங்கள் வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே பழைய சுபாவங்கள், பழைய வார்த்தைகள், பழைய காரியங்கள், சர்ப்பத்தினுடைய கிரியைகள், தந்திரமான கிரியைகள், கெட்ட காரியங்கள், மோசம் போக்கு இச்சைகளால் கெட்டு போயிற பழைய மனுஷன், அந்த எந்த காரியம் வந்தாலும் எல்லாவற்றையும் கலைந்து போடுங்கப்பா. கர்த்தருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக நல்ல வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை தாங்க. நல்ல வார்த்தை பேச கிருபை தாங்க. நல்ல வார்த்தை பேச கிருபை தாங்க. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை பேச எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் அப்பா பரலோகத்துக்கு நேராக திருப்பப்படணும்ப்பா. உலகத்துல எந்த ஒரு காரியத்திலும் போய் நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. எங்க இதயத்துல கூட நாங்க யாரையும் நிந்திக்க கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏசாயா தீர்க்கதரிசியில் அப்பா எழுதப்பட்டது போல அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்னது போல எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம், எல்லா காரியத்தையும் எங்களோட நீங்க பேசிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பாதபிள்ளை தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் தொடணும்ப்பா. கர்த்தர் தொடணும்ப்பா. கர்த்தர் தொடணும்ப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னது போல சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து கொண்டு அப்பா குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் சொன்னது போல எங்க வாழ்க்கையிலே எங்களுடைய நாவிலே புறப்பட்ட வார்த்தைகள், கர்த்தரு பிரியமில்லாத என்னென்ன அசுத்தமான வார்த்தைகள், அசுத்த உதடுகள் இருந்ததோ அது எல்லாவற்றையும் நீக்கணும்ப்பா. நீக்கணும்ப்பா. என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்னது போல எங்களுடைய நாவை தொடுங்கப்பா. எங்களுடைய நாவை தொடுங்கப்பா. பரிசுத்தமான வார்த்தைகளை பேச, நீதியுள்ள வார்த்தைகளை பேச, நியாயமா வாழ, உண்மையா வாழ, தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற, கர்த்தரு பிரியமானபடி நற்கிரியை செய்ய, பிதாவின் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ எல்லாம் குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையிலே பிசாசுக்கு நாங்கள் எங்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோமோ அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரம்பா. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. பழுகி பெருகணும், கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜீவிரம் கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கூட இந்த தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தவறான தொடர்புகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப், மதுபான அடிமை, என்ன பாவ அடிமையில் இருக்கிறவங்களோ அந்த அடிமையில கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் பிரியமானபடி பரிசுத்தமாக வாழணும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. பல குடும்பத்திலே இந்த செய்தி கேட்டிருக்காங்கப்பா. நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க.
யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்த விடத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும்ப்பா. குட்டி பரலோகமா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டாங்களோ, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாகனத்தில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக வேற வேற நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இணைந்திருக்கிறாங்களோ எல்லாரையுமே கர்த்தருடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்க. எல்லா நாட்டிலுக்கு ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அப்பா கிருபையும் நன்மை தொடரட்டும்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. அங்கே பேசுகிற வார்த்தையிலே கிருபை நிறைந்த வார்த்தையாக இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தந்து எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்காயுசு தந்து பரிபூர்ணமான சுகம் தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தர் வேல் இடைத்து ஆசீர்வதிங்க. நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்காக இந்த கடைசி காலத்தில் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அநேகரை நீதிக்குட்படுத்தணுமா? அப்போ பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறோன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9442504351 இந்த நம்பரில் கூப்பிட்டால் ஜெபிப்பேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.